Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம creative channelல twin purse biscuit knotல எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இது twin purse அப்படி இல்லனாக்கா double compartment purse னு நீங்க சொல்லலாம். நார்மல் knotல double compartment, triple compartment purse எப்படி பின்றதுன்னு வீடியோஸ் நம்மளோட சேனல்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் புதுசா biscuit knotல இந்த purse எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பெரிய purseக்குள்ள ஒரு டிஃபன் பாக்ஸ் உங்களால தாராளமா வச்சுக்க முடியும். இந்த சின்ன பவுச் அட்டாச் பண்ணி பின்னிருக்கோம் இல்லையா, இதுக்குள்ள மொபைல் ஃபோனை நீங்க வச்சுக்கலாம். டிஃபன் பாக்ஸ் வச்சதுக்கு அப்புறமும் உள்ளுக்குள்ள ஸ்பேஸ் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. இதுக்குள்ள உங்களால ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் டப்பாவையும் வைக்க முடியும். பார்க்கிறதுக்கு ரொம்ப சின்னதா காம்பாக்ட்டா இருக்கு. இது நீங்க வெளிய வந்துட்டு கம்ஃபர்ட்டபிளா எடுத்துட்டு போய்க்கலாம். இதுக்கு ஹேண்டில் எப்படி பின்றதுன்னு அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பர்ஸ் எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல மூடி போட்டு இந்த பர்ஸ் மட்டும் எப்படி பின்றதுன்னு பார்த்திருந்தோம். ஃப்ரண்ட்ல ஃபுல் பாக்ஸ் நாட்லயும் சைடுல பேக்ல மூடியில மட்டும் பிஸ்கெட் நாட் வர மாதிரி பின்னி இருப்பேன். எதுக்காக ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஃபுல் பாக்ஸ் நாட்ல போட்டேன்னு இது பின்னும் போதே நான் சொல்றேன். ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட் வந்துட்டு ரெட் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷன்ல நம்ம பின்ன போறோம். இதுக்காக ரெட் கலர்ல 6 ஒயர், ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணிக்கோங்க. எல்லோ கலர்ல 3 ஒயர், ஒரு ஒயரும் 2 அடி எடுத்துக்கோங்க போதும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 அடியில கட் பண்ண எல்லோ ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல்ல இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிட்டு இந்த ஒயரோட கார்னரை பர்ஸுக்கு உள்ளேயே சொருகி விட்டுருங்க. ஒரு 3-4 நாட்குள்ளே சொருகி விடுங்க, பிரிஞ்சு வராத அளவுக்கு. இது கொஞ்சம் சின்ன பர்ஸ் அப்படின்றதுனால ஒயரை சொருகி விடுறத கிளியராக காமிக்க முடியல. ஸோ ஒரு 3-4 நாட்குள்ளே சொருகி விட்டுக்கோங்க. இப்போ ஒயரை வந்துட்டு சொருகி முடிச்சாச்சு. ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுக்கிறேன். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் ரன்னிங் ஒயர் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு விட்டுருங்க. எல்லோ ரன்னிங் ஒயரை வச்சு ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு, அவசரமாக இந்த பர்ஸ் பின்னதுனால ரெட் கலர் ரன்னிங் ஒயரை மாற்றி பின்னிட்டேன். ஆனால் பிளான் பண்ணும்போது கரெக்டாக எல்லோ ரன்னிங் ஒயர் தான் பிளான் பண்ணேன், பின்னும்போது மாற்றி பின்னிட்டேன். ஸோ எல்லோ ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கோங்க. அடுத்து கட் பண்ண ரெட் ஒயர் எடுத்து இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் விட்டு இந்த ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். கார்னர் டர்ன் பண்ணியிருப்போம் இல்லையா, 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஹோலில் இந்த ஒயர்ஸை வந்துட்டு இன்செர்ட் பண்ணணும். இப்போ இந்த 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுட்டு ரன்னிங் ஒயரை வச்சு இந்த 2 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கோங்க. ஒயர் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் நாட் போடும்போது கொஞ்சம் லூஸாக போடுங்க. அடுத்து 2வது நாட் போடும்போது இந்த பேகுக்கும் நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் டைட்டாக போடணும். ஒரு ரெட் ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து 2வது ரெட் ஒயர் எடுத்துக்கோங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். பக்கத்தில் இருக்கிற ஹோலில் வரிசையாக வந்துட்டு இந்த ஒயர்ஸை இன்செர்ட் பண்ணணும். ஒரு ஹோல்லையும் ஒரு ஒயர் தான் இருக்கணும். ஒரு ஹோல் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போடணும். அதே சமயம் ஒரு ஹோலில் 2 ஒயரும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த 2 ஒயர்லேயும் நாட் போடணும். ஃபர்ஸ்ட்டு நாட் போடும்போது ஒயரை இழுக்காமல் லூஸாக வந்துட்டு போடணும். என்னக்கா அப் அண்ட் டவுன் ஆயிரும், ஒயர் இழுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு 2வது நாட் போடும்போது நல்லா இழுத்து டைட் பண்ணி நாட் போடணும். அப்போ தான் ஆல்ரெடி நம்ம பின்னி இருக்கிற பர்ஸுக்கும் இப்போ நம்ம அட்டாச் பண்ணி பின்னுற இந்த பர்ஸுக்கும் இடையில கேப் இல்லாமல் இருக்கும். ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ அடுத்து 3வது ரெட் ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணுறேன். 2வது ரெட் ஒயரை ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஹோலுக்கு பக்கத்தில் விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். எடுத்துட்டு இந்த 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 ஒயர்லேயும் நாட் போடணும். இந்த பர்ஸ் ஃபுல்லாகவே நார்மல் நாட்டும் பிஸ்கெட் நாட்டும் வச்சு தான் பின்னி இருக்கும். நார்மல் நாட் இப்போ பின்னுறோம் இல்லையா, அது வந்துட்டு எல்லோ கலர் ஒயரை வச்சு தான் பின்னணும். எல்லோ கலர் ஒயர் வர இடத்துல நார்மல் நாட் போடணும். அது மேல் பக்கம் போகிற ஒயராக இருந்தாலும் சரி, ரன்னிங் ஒயராக இருந்தாலும் சரி. பியோர் ரெட் ஒயர் வர இடத்துல பிஸ்கெட் நாட் போடணும். நான் சொன்ன இதே பேட்டர்னில் போடுங்க, ரொம்ப அழகாக இருக்குது இந்த பர்ஸு. இப்போ அடுத்து ஒரு எல்லோ ஒயரை ஜாயின் பண்ணுறேன். பக்கத்தில் இருக்கிற ஹோலில் இப்படி சொருகி இந்த ஒயரை வந்துட்டு பேகுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. நம்ம இன்னொரு ஹோல் வழியாக இந்த ஒயரை எடுக்க போகிறதில்ல அப்படின்றதுனால தான் 2 அடி ஒயர் வந்துட்டு கட் பண்ணும். ஒரு 4-5 நாட்குள்ளே இந்த ஒயரை சொருகி விட்டுருங்க. இந்த எல்லோ ஒயர் வந்துட்டு இந்த ரெட் ஒயர் இருக்குது இல்லையா, அதே அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல, சின்னதாக இருக்கக்கூடாது. நான் 2 அடி சொன்னதுனால கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். கொஞ்சம் கம்மியாக சொல்லிட்டேன்னா நீங்கள் சின்னதாக கட் பண்ணிடுவீங்க. அதனால தான் 2 அடி நான் சொல்லியிருக்கேன். இப்போது எல்லோ ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு.
எப்படி ஒயரை ஜாயின் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இதே மாதிரி அடுத்த ஹோலில் 3 ரெட் ஒயரை வரிசையாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கடைசியாக எல்லோ ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கடைசி ஹோலில் எல்லோ ஒயரை ஜாயின் பண்ணுறேன். கார்னர் டர்ன் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதில் மட்டும் ஒயரை வந்துட்டு இன்செர்ட் பண்ணக்கூடாது. அந்த 2 கார்னர் டர்னிங்க்கும் நடுவில் இருக்கிற எல்லா ஹோல்லையும் ஒயரை இன்செர்ட் பண்ணணும். எல்லோ ஒயரோட கார்னரை இந்த பர்ஸ்குள்ளேயே சொருகி விட்டுருங்க, பிரிஞ்சு வராத அளவுக்கு. சொருகி விட்டுட்டு இந்த கடைசி ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம். நோட்டில் வந்துட்டு நான் எழுதி வச்சுருப்பேன் எந்தெந்த வரிசையில் என்னென்ன கலர் ரன்னிங் ஒயர் எடுக்கணும், எத்தனை ஒயர் என்ன பேட்டர்னில் ஜாயின் பண்ணணும்னு. இதை வரிசையை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் எல்லோ ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும் அப்படின்றதையே நான் பார்த்தேன். பின்றது வந்துட்டு மடி மேலே வச்சுட்டு ரொம்ப சீக்கிரமாக பின்னிடலாம். ஆனால் அதை சொல்லி கொடுக்கறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ எமர்ஜென்சி அப்படின்றதுனால நான் ரன்னிங் ஒயரை வந்துட்டு டக்குன்னு மாற்றிட்டேன். வீடியோவாக நான் அதை எடுக்கலை. எல்லோ ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு வரிசை ஃபுல்லாக பின்னிட்டு மேல் பக்கம் போது இல்லையா ரெட் ஒயர், அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை கட் பண்ணணும். அடுத்து 2வது வரிசை பின்னுறதுக்கு ரெட் கலர் ரன்னிங் ஒயர் 2 ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். லெஃப்ட் சைடு எவ்வளோ ஒயர் விட்டோமோ அதே அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. எல்லோ ஒயரில் நார்மல் நாட் போட்டுக்கோங்க. எல்லோ ஒயர் வர இடத்துல நார்மல் நாட் தான் போடணும். அடுத்து 2வது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு லெஃப்ட் சைடு எவ்வளோ ஒயர் விட்டீங்களோ அதே அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு இந்த எல்லோ ஒயர்லேயும் நாட் போட்டுக்கோங்க. பிஸ்கெட் நாட் போடுறதுக்கு 2 ரன்னிங் ஒயர் வேணும். ஸோ 2 ரன்னிங் ஒயர் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. அடுத்து 2 ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் போகிற 2 ஒயரை பிடிச்சி பிஸ்கெட் நாட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஒயரை இப்படி மடிங்க. 2வது ரன்னிங் ஒயரையும் இப்படி மடிக்கணும். இப்போது ஃபர்ஸ்ட் மேல் பக்கம் போகிற ஒயரை இந்த 2 ரன்னிங் ஒயரையும் சேர்த்த மாதிரி இப்படி சுற்றிக்கோங்க. அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, இதை எடுத்து இந்த 2 லூப்புக்கு நடுவில் கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கோங்க. 2வது ஒயரையும் இப்படி பின்பக்கம் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஒயரை இந்த 2 லூப்புக்குள்ளேயும் போடணும். கீழே இருக்கிற ஒயரை 2 லூப்புக்குள்ளே போடணும். அடுத்து 2வது ஒயரை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 ஒயரையும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு 2வது ஒயரை இந்த 2 லூப்லேயும் சுற்றணும். சுற்றிட்டு இந்த 2 ஒயரையும் மறுபடியும் பின்பக்கம் கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழே இருக்கு இல்லையா, இந்த ஒயரை எடுத்து இந்த 2 லூப்லேயும் போடணும். இதுதான் பிஸ்கெட் நாட். பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு இந்த பர்ஸ் பின்னும்போது கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன். தனியாகவும் வீடியோ போட்டிருக்கேன். பிஸ்கெட் நாட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஆல் டைப் நாட்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட்லையும் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இப்போது பாக்ஸ் நாட்டுக்கும் இந்த பிஸ்கெட் நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் டைட் பண்ணணும். சப்போஸ் கேப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சிசரை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது. இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற 2 ஒயர், அதுக்கப்புறம் 2 ரன்னிங் ஒயரை வச்சு 2வது பிஸ்கெட் நாட் போடணும். ஃபர்ஸ்ட் நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பிஸ்கெட் நாட் கூடைகள் முதல் முறையாக போட போகிறீங்க அப்படின்னாக்கா சின்ன சின்ன துண்டு ஒயர் எடுத்து நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப குட்டி குட்டியாக ஒயர் கூடைகள் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து போட்டு பழகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பர்ஸு பெரிய கூடைகள்லாம் பின்னுங்க. 3 ரோல் வரைக்கும் பிஸ்கெட் நாட் கூடைகள் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. ட்ராவலிங் அப்போ எடுத்துகிட்டு போகிற மாதிரி ட்ரோலி பேக்கும் இந்த பிஸ்கெட் நாட்லேயே நம்ம பின்னியிருக்கோம். ட்ரோலி பேக்குக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் வந்துருச்சு. ஸோ இதை வந்துட்டு சிசரை வச்சு டைட் பண்ணிக்கிறேன். நாட் போடும்போதே கேப் வராமல் உங்களால் போட முடியும். அடுத்து பக்கத்தில் இருக்கிற ரெட் ஒயரில் 3வது பிஸ்கெட் நாட் போடுறேன். பர்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பிஸ்கெட் நாட் அதுக்கப்புறம் பாக்ஸ் நாட் பின்னியிருப்பேன். பர்ஸில் வர அதே பேட்டர்ன் இதில் வேண்டாம் அப்படின்றதுனால 3 பிஸ்கெட் நாட் ஒரு பாக்ஸ் நாட் வந்துட்டு போட்டிருக்கேன். வீடியோவில் இது தனித்தனி கம்பார்ட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக நான் 2 கலரில் வந்துட்டு போட்டிருக்கேன். இந்த மாதிரி டபுள் கம்பார்ட்மெண்ட் பர்ஸ் வந்துட்டு நார்மல் நாட்டில் இவ பிஸ்கெட் நாட்டில் பின்னியிருக்கும். இன்னொரு வீடியோவில் சிவன்கண் நாட்டில் போடலாம். லாஸ்ட் வீடியோவில் சிவன்கண் நாட்டில் ஒரு பெரிய பேக்குக்கு எப்படி பாக்கெட் அட்டாச் பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பேன். இதே மெத்தடில் அதையும் நீங்கள் பின்னிக்கலாம். 3 பிஸ்கெட் நாட் போட்டாச்சு. அடுத்து எல்லோ ஒயர் இருக்கு இல்லையா, இதில் நார்மல் நாட் போட்டுக்கலாம். பிங்க் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனில் இந்த பர்ஸ் பின்னோம் இல்லையா, அதில் வந்துட்டு எதுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் பாக்ஸ் நாட்டில் போட்டோன்னா இப்போ வந்துட்டு நம்ம இன்னொரு பவுச் அதில் அட்டாச் பண்ணி பின்ன போகிறோம் ஃபுல் பிஸ்கெட் நாட்டில். அதனால் அதையும் பிஸ்கெட் நாட்டில் பின்ன வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் பாக்ஸ் நாட்டில் பின்ன.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் நாட் போட்டு காமிச்சேன் இல்லையா, இதே மாதிரி அடுத்து ரெண்டு ஒயராக பிடிச்சி 3 பிஸ்கெட் நாட் போட்டுக்கோங்க. கடைசி எல்லோ ஒயரில் நார்மல் நாட் போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டாவது வரிசையும் ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு ஃபர்ஸ்ட் வரிசையில் எவ்வளோ ஒயர் விட்டோமோ அதே அளவுக்கு ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட்டில் இந்த அளவுக்கு பேஸ் போதும், இதுக்கு மேலே பேஸ் வேண்டாம். அடுத்து சைடு வால் பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சைடு வால் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டு வந்துட்டு பிஸ்கெட் நாட்டில் பின்ன போகிறோம். இப்போது 2 ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த எல்லோ ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலே இருக்கிற ஹோலில் ஃபர்ஸ்ட்டு ஒயரை இன்செர்ட் பண்ணணும். ரோலோடு இருக்கிற 2 ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போது ரெண்டாவது ரன்னிங் ஒயரை இதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக இன்செர்ட் பண்ணுங்கள். இந்த 2 ஒயரோட கார்னரையும் பர்ஸுக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க, பிரிஞ்சு வராத அளவுக்கு. இது ரொம்ப குட்டி பர்ஸ் அப்படின்றதுனால உள்ளுக்குள்ளே அந்த ஒயரை சொருகி விடுறதை மட்டும் கிளியராக என்னால் காமிக்க முடியல. ஒரு 3-4 நாட்குள்ளே வந்துட்டு சொருகி விட்டுக்கோங்க. இந்த ஒயரை சொருகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த பக்கத்தில் வந்துட்டு ஃபுல் நார்மல் நாட்டில் பின்னியிருப்பேன். ரன்னிங் ஒயரை சொருகி முடிச்சாச்சு. சொருகி முடிச்சுட்டு இந்த 2 ரன்னிங் ஒயரையும் வச்சு ஃபர்ஸ்ட் எல்லோ ஒயரில் நார்மல் நாட் போட்டுக்கோங்க. எல்லோ ஒயர் வர்றதுனால நார்மல் நாட் போட்டுக்கலாம். இப்போது ரெண்டாவது ரன்னிங் ஒயரையும் பிடிச்சி ஒரு நார்மல் நாட் போட்டுக்கோங்க. 2 ரன்னிங் ஒயர் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, இப்போது அந்த ரன்னிங் ஒயரை பிடிச்சி ஃபர்ஸ்ட் எல்லோ ஒயரில் நார்மல் நாட் போட்டுக்கிறேன். மேலே 2 நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த 2 ரன்னிங் ஒயரையும் வச்சு பக்கத்தில் பிஸ்கெட் நாட் போட்டுக்கோங்க. 2 ஒயர் மேல் பக்கம் போகுது இல்லையா, அதில் வந்துட்டு பிஸ்கெட் நாட் போடணும். இந்த பவுச்சோட சைடில் இப்போ நம்ம நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரன்னிங் ஒயர் வந்துட்டு மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு அளந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சைடு நம்மளால் பின்ன முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ பிஸ்கெட் நாட் போட்டாச்சு. சைடில் பாக்ஸ் நாட், பிஸ்கெட் நாட் போட்டிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு நம்ம டர்ன் பண்ணி நாட் போடுறோம். எல்லோ ஒயர் அப்படின்றதுனால நார்மல் நாட் போடுறோம். ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு நாட் போடணும். அப்புறம் மேல் பக்கம் இருக்கிற ரன்னிங் ஒயரை வச்சு ரெண்டாவது நாட் போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ண ஒயர் போக மீதி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு 2ஆக டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ரன்னிங் ஒயர் இந்த பேக் பின்னுறதுக்கு நமக்கு தேவைப்படும். அடுத்து ரெட் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் வந்துட்டு பிஸ்கெட் நாட் போடணும். பக்கத்தில் 3 பிஸ்கெட் நாட் போடணும். இந்த ஒரு பிஸ்கெட் நாட் வந்துட்டு ஸ்லோவாக பின்னி காமிக்கிறேன். இனி அடுத்த பிஸ்கெட் நாட்டை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஏன்னா இந்த பிஸ்கெட் நாட் போடுறது கொஞ்சம் லேட் ஆகும். பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு பிகினருக்காக கிளியராக தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். பிஸ்கெட் நாட் பேஸ்கெட் பிளேலிஸ்ட், அப்படி இல்லைனாக்கா ஆல் டைப் நாட்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். இந்த ட்வீன் பர்ஸை ஒரே வீடியோவாக தான் நான் போடணும்னு நினச்சேன். பிஸ்கெட் நாட்டில் போட்டதுனால கொஞ்சம் வீடியோ வந்துட்டு பெருசாக போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பவுச்சும் 35 நிமிஷம் வந்துருச்சு, இதுவும் 35 நிமிஷம் வந்ததுனால 1 மணி நேரத்துக்கு மேலே வீடியோ பெருசாக போனதுனால 2 தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையை நாட் போட்டுக்கோங்க. கடைசி எல்லோ ஒயர் வரைக்கும் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து ரிவர்ஸில் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். சைடு வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு கடைசி எல்லோ ஒயர் வரைக்கும் நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு ரோலோடு இருக்கிற ரன்னிங் ஒயரை ஒரு 3 அடி வரைக்கும் அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஒயரை என்ன பண்ண போகிறோன்னா, எல்லோ ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலே இருக்கிற ஹோலில் இன்செர்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஒயரை எல்லோ ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா பேஸில், அதுக்கு மேலே இருக்கிற ஹோலில் இன்செர்ட் பண்ணி அதுக்கு மேலே இருக்கிற ஹோலை விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுங்க. நடுவில் வந்துட்டு ஒரு ஹோலை விட்டுருங்க. இந்த ஹோல் வழியாக கம்ப்ளீட்டாக ரன்னிங் ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும். ரோலோடு இருந்தால் பின்ன முடியாது. அதனால தான் 3 அடி ரன்னிங் ஒயரை வந்துட்டு நம்ம கட் பண்ணோம். ரிவர்ஸில் ஒரு வருஷம் மட்டும்தான் நம்ம பின்ன போகிறோம். இப்போ அடுத்து ரெண்டாவது ஒயர் இருக்கு இல்லையா, அதை இப்போ நம்ம கேப் விட்டோம் இல்லையா, அந்த ஹோலுக்குள்ளே விடுங்க. விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுங்க. நம்ம ஆல்ரெடி ஒயரை வெளிப்பக்கமாக எடுத்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒயர் அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். இங்கே சைட்லேயும் ஒரு ஹோலில் ஒரு ஒயர் கரெக்டாக இருக்கணும். இப்போ 2 ரன்னிங் ஒயரையும் வெளிப்பக்கமாக எடுத்தாச்சு. ரிவர்ஸில் பிஸ்கெட் நாட் போட்டுட்டு போகிறோம். சைடில் ஃபர்ஸ்ட் எல்லோ ஒயர் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நார்மல் நாட் போட்டுக்கோங்க. ரிவர்ஸில் பின்னுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு எல்லோ ஒயரை இப்படி மடிக்கணும். மடித்து ஃபர்ஸ்ட்டு ஒயரை இது மேலே சுற்றி நாட் போடணும். நம்ம நார்மலாக நாட் போடும்போது ஃபர்ஸ்ட்டு ரன்னிங் ஒயரை மடிப்போம் இல்லையா, ஆனால் ரிவர்ஸில் பின்னும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை மடிக்கணும். ரன்னிங் ஒயரை அது மேலே சுற்றணும். இப்போ அடுத்து பாருங்கள், மேல் பக்கம் போகிற எல்லோ ஒயரை மடிக்கிறேன், ரன்னிங் ஒயரை இது மேலே சுற்றி நாட் போடுறேன். இதே மாதிரி தான் பிஸ்கெட் நாட் நம்ம போட போகிறோம். ஆல்ரெடி சிவன் கண் நாட்லேயும் பின்னியாச்சு. சிவன் கண் நாட்லேயும் சேம் இதே மாதிரி தான் நம்ம பின்னியிருப்போம்.
2 ரன்னிங் ஒயரை வச்சு 2 நார்மல் நாட் போட்டாச்சு. அடுத்து ரிவர்ஸில் இந்த கடைசி எல்லோ ஒயர் வரைக்கும் நாட் போட போகிறோம். இப்போது பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிஸ்கெட் நாட்டில் மேல் பக்கம் போகுது இல்லையா 2 ஒயர், அந்த 2 ஒயரையும் இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர், ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஒயரை இது மேலே சுற்றி நார்மலாக நம்ம எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரி போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டாச்சு. 2 ஒயரையும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு 2வது ரன்னிங் ஒயரை இது மேலே சுற்றி நாட் போடணும். பேகை நேராக வச்சு போடாமல் சைடில் சாய்ச்சி வச்சு நாட் போடுங்க. நார்மலாக எப்படி நாட் போடுறீங்களோ அதே மாதிரியே போட முடியும். நார்மல் நாட்டில் இரட்டை கூடை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். இனி அடுத்த வீடியோவில் பிஸ்கெட் நாட்டில் சிவன்கண் நாட்டில் இரட்டை கூடை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு இதே மெத்தட்லேயே பார்க்கலாம். என்னோட சேனலில் வர இந்த நியூ ஐடியாஸ் எல்லாமே ஒயர் கூடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக மட்டும்தான், வேறு யாருக்காகவும் இல்லை. அதர் யூடியூப் சேனல்ஸ் என்னோட ஐடியாஸை காப்பி பண்ணாதீங்க. இப்போ ரிவர்ஸில் பிஸ்கெட் நாட் போட்டாச்சு. அடுத்து எல்லோ ஒயரில் நார்மல் நாட் போடணும். 2 ரன்னிங் ஒயர் இருக்குது. ஸோ 2 ரன்னிங் ஒயர்லேயும் எல்லோ ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. நார்மல் நாட்டில் ட்வின் பர்ஸ் பின்னிருந்தோம் சொன்னேன் இல்லையா, இங்கே இமேஜ் ஆகுது பாருங்கள். ட்வின் பர்ஸும் பின்னிருந்தோம், அதுக்கப்புறமா ட்ரிபிள் கம்பார்ட்மெண்ட் பர்ஸும் வந்துட்டு பின்னிருந்தோம். ஒரு பர்ஸோ இல்லை கூடையோ பின்னிட்டு அதுக்கு மேலே இன்னொன்று அட்டாச் பண்ணி பின்னுறோம் இல்லையா, இந்த மாதிரி மெத்தடில் பின்னுற ஒரு ஒயர் கூடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்கையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். ரிவர்ஸில் இன்னொரு பிஸ்கெட் நாட் போட்டு காமிக்கிறேன், ஸ்லோவாக பாருங்கள். இனி அடுத்த வீடியோவை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ ஒரு பிஸ்கெட் நாட் போட்டோம். இப்போ அடுத்து பக்கத்தில் ரைட் சைடு போகிற ஒயரை வச்சு இன்னொரு பிஸ்கெட் நாட் போடணும். இதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஒரு பிஸ்கெட் நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் இன்னொரு பிஸ்கெட் நாட் போடணும். எல்லோ கலர் ஒயரில் ரிவர்ஸில் பாக்ஸ் நாட் போடணும். இதே மாதிரி லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். மூணு பிஸ்கெட் நாட் வரிசையாக போட்டாச்சு. அடுத்து எல்லோ ஒயரை வச்சு நார்மல் நாட் போடுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிவர்ஸில் எப்படி நாட் போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, இதே மாதிரி லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. பின்னிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இந்த நாட் இருக்கு இல்லையா, பக்கத்தில் இப்படி வச்சு பாருங்கள். பக்கத்தில் என்ன ஹோல் இருக்கோ அந்த ஹோலில் ஒயரை சொருகணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நேராக மேலே இருக்கிற ஹோலில் தான் அந்த நாட் வந்துட்டு பக்கத்தில் இருக்கும். ஸோ ஒரு ஹோலில் ஒரு ஒயர் வந்துட்டு கரெக்டாகவே இருக்கும். பேக்குக்குள்ளே இந்த 2 ஒயரையும் சொருகி விட்டுருங்க. அடுத்து நம்ம எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு வரிசை ஃபுல் பாக்ஸ் நாட்டில் போட போகிறோம். நம்ம இப்போ ஒயர் சொருகி விட்டோம் இல்லையா, அதுக்கு நேராக மேலே இருக்கிற ஹோலில் இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணணும். கரெக்டாக பாருங்கள், அடுத்த ஹோலில் ஒயர் வந்துட்டு இருக்கும். எல்லோ ஒயரை இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரோட கார்னரை பேக்குக்குள்ளே சொருகி விட்டுருங்க. ஒரு 3-4 நாட்குள்ளே சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு இப்போ ஃபுல்லாகவே நம்ம நார்மல் நாட் போட போகிறோம். இந்த எல்லோ ஒயர்லேருந்து ரைட் சைடு எண்டு வரைக்கும் நார்மல் நாட் போட்டுக்கோங்க.
பிஸ்கெட் நாட் குடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள். பிகினர்ஸ் பின்னி பழக மினி கூடையிலேருந்து 3 ரோல் கூட, அதுக்கப்புறம் ட்ராவலிங் ட்ரோலி பேக்கும் பிஸ்கெட் நாட்டில் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் இந்த அழகான சேவல் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் பார்க்கலன்னா டாய்ஸ் அதுக்கப்புறம் பேர்ட்ஸுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். இல்லை சேனலில் ஸ்ட்ரைட்டாக போய் நீங்கள் பார்த்துக்கலாம். சேவல் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பேர்ட்ஸையும் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லோ ஒயர் வச்சு இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. கடைசியாக எந்த ஹோல் வழியாக ஒயரை கொண்டு வந்தோமோ அதுக்கு நேராக மேலே இருக்கிற ஹோலில் இந்த ஒயரை கொண்டு போய் சொருகி விடணும். அடுத்து நம்ம பிஸ்கெட் நாட் போட போகிறோம். ஸோ 2 ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. ரெட் கலரில் எல்லோ ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நேராக மேலே இருக்கிற ஹோல், அதுக்கு நேராக மேலே இருக்கிற ஒரு ஹோலில் இந்த 2 ஒயரையும் இன்செர்ட் பண்ணணும். ஒயரோட கார்னரை பேக்குக்குள்ளே சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு பின்னிட்டு போகணும். ஃபர்ஸ்ட் எல்லோ ஒயர் இருக்கும். ஸோ எல்லோ ஒயரில் நார்மல் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து 3 பிஸ்கெட் நாட் போடணும். அதுக்கப்புறம் எல்லோ ஒயரில் நார்மல் நாட் போடணும். மறுபடியும் 3 பிஸ்கெட் நாட் போடணும். எல்லோ ஒயரில் நார்மல் நாட் போடணும். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். பின்னிட்டு மறுபடியும் இன்னும் ஒரு முறை ரைட் டு லெஃப்ட் ரிவர்ஸில் எப்படி பின்னுறதுன்னு ஒரு முறை பார்த்துக்கலாம். எல்லோ ஒயரில் நார்மல் நாட் போடுறதுக்கப்புறம் ரெட் ஒயரில் பிஸ்கெட் நாட் போடணும். பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இந்த மாதிரி ஈஸியான ஸ்டெப்பில் ஸ்பீடாக பார்த்துட்டோன்னா வீடியோ நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். டபுள் கம்பார்ட்மெண்ட், ட்ரிபிள் கம்பார்ட்மெண்ட் பர்ஸ் வந்துட்டு எப்படி பின்னுறதுன்னு வீடியோ போட்டிருந்தோம். அது இந்த மாதிரி தனித்தனியெல்லாம் பார்ட்டாக போடல, ஒரே வீடியோவாக போட்டிருப்பேன். நார்மல் நாட் அப்படின்றதுனால சீக்கிரம் பின்னி முடிச்சிட்ருப்பேன். இது பிஸ்கெட் நாட் அப்படின்றதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. ஃப்ரண்ட்டில் எல்லோ ஒயர் வர இடத்துல நார்மல் நாட் போட்டுக்கிறேன். இப்போது இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். எல்லோ ஒயர் வர இடத்துல நார்மல் நாட்டும் மீதி ஃபுல்லாக பிஸ்கெட் நாட்டும் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து இந்த ரன்னிங் ஒயரை ஒரு 3 அடி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸில் ஒரே ஒரு வரிசை பின்னிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே நம்ம சொருகி விட்டுருவோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை பாருங்கள். எல்லோ ஒயரை ஜாயின் பண்ணோம் இல்லையா, நேராக அதுக்கு மேலே இருக்கிற ஹோலில் விட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஒரு ஹோலை விட்டுருங்க. நடுவில் ஒரு ஹோலை விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். ஏன்னா பிஸ்கெட் நாட் அப்படின்றதுனால இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். இப்போ நடுவில் விட்டோம் இல்லையா, அந்த ஹோலில் 2வது ஒயரை இன்செர்ட் பண்ணணும். இப்போ அடுத்து 2வது ஒயரை இன்செர்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த நடுவில் கேப் விட்டோம் இல்லையா, அந்த ஹோல்குள்ளே விட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். கடைசியாக இருக்கும் அந்த ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒயரை வெளிப்பக்கமாக எடுத்தோம் இல்லையா, அதுக்கும் மேலே இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போ கம்ப்ளீட்டாக இந்த ரன்னிங் ஒயரை இந்த ஹோல்லேருந்து வெளியே எடுத்துடுங்க. எடுத்துட்டு ரைட் டு லெஃப்ட் வந்துட்டு ரிவர்ஸில் பின்னிட்டு போகிறோம். இன்னும் ஒரு முறை ரிவர்ஸில் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எல்லோ ஒயரில் நார்மல் நாட் போட்டுக்கோங்க. ரெண்டாவது ஒயர்லேயும் நார்மல் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து ரெட் ஒயர் வருது, இதில் வந்துட்டு பிஸ்கெட் நாட் போடணும். எப்போவும் நம்ம பிஸ்கெட் நாட் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு 2 ரன்னிங் ஒயரை மடிப்போம் இல்லையா, இதில் வந்துட்டு நாட்டில் மேல் பக்கம் போகிற ஒயரை ஃபர்ஸ்ட்டு மடிக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி நார்மலாக ஒரு பிஸ்கெட் நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் போடணும். ஓகே, இப்போ பிஸ்கெட் நாட் போட்டாச்சு. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து எல்லோ ஒயரில் நார்மல் நாட் போடணும்.
பிஸ்கெட் நாட் நார்மல் நாட் எப்படி போடுறதுன்னு காமிச்சேன் இல்லையா, இதே மாதிரி லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிக்கோங்க. பின்னிட்டு பார்க்கலாம். லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரன்னிங் ஒயர் இருக்கும், இதை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஒயர்ஸை பேக்குக்குள்ளேயே கொண்டு போய் சொருகி விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஹோலில் ஒயரை இன்செர்ட் பண்ணமோ நேராக அதுக்கு மேலே இருக்கிற ஹோல், அதுக்கும் மேலே இருக்கிற ஹோல் வழியாக 2 ஒயரையும் உள்ளுக்குள்ளே கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு பிரிஞ்சு வராத அளவுக்கு சொருகி விட்டுருங்க. மேக்ஸிமம் பின்னி முடிச்சாச்சு. இப்போ கடைசியாக ஒரு வரிசை எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னி முடிக்க போகிறோம். கடைசியாக எந்த ஹோலில் ரெட் ஒயரை இன்செர்ட் பண்ணிங்களோ அதுக்கு நேராக மேலே இருக்கிற ஹோல் வழியாக இந்த ஒயரை உள்ளுக்குள்ளே கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எல்லோ ஒயரில் ஒரு நார்மல் நாட் போட்டுக்கோங்க. அந்த எல்லோ ஒயரை பேக்குக்குள்ளே நான் சொருகி விடலை. இந்த ஒரு வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு எல்லா ஒயரையும் சொருகும் போது சொருகிக்கலான்னு அப்படியே நாட் போட்டுக்கிட்டு வரேன். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். எல்லோ ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை உள்ளுக்குள்ளே வந்துட்டு சொருகி விட்டுருங்க. கடைசி ஹோல்குள்ளே உள்ளுக்குள்ளே கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு பேக்குக்குள்ளேயே சொருகி விடணும். நம்ம கடையில் வாங்குகிற ஹேண்ட்பேக்கு பர்ஸ் மாதிரியே ஒயர் கூடையில் பின்னணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதே மெத்தடில் இன்னும் நிறைய விதமான பர்ஸ் ஹேண்ட்பேக்லாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. இந்த பர்ஸ் ஹேண்ட்பேக்குக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன், பாருங்கள். இப்போ ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு கடைசியாக இந்த ஒயர்ஸை அப்படியே இந்த பவுச்சுக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. ஒரு 3-4 நாட்குள்ளே சொருகிக்கோங்க போதும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொருகி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போ எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு மொபைல் ஃபோன் வைக்கிற அளவுக்கு பின்னியிருக்கேன். பெரிய பர்ஸ்க்குள்ளே ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் வைக்கிற அளவுக்கு பின்னியிருக்கேன். ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். இது நீங்கள் லஞ்ச் பேக் மாதிரி தாராளமாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். பிங்க் கலர் ஒயர் வச்சு மூடி பின்னிருக்கோம் இல்லையா, அது வந்துட்டு இந்த ரெட் கலர் பவுச்சில் படாது. டாப்பில் மட்டும்தான் க்ளோஸ் ஆகிற மாதிரி கரெக்டாக ஒயரை கால்குலேட் பண்ணி நான் பின்னியிருக்கேன். ஏன்னா பிங்க் கலரில் மூடி இன்னும் கொஞ்சம் பெருசாக பின்னி இருந்தோம்னா ரெட் கலர் அந்த பவுச்சை வந்துட்டு மறைச்சிருக்கும். ஸோ அது நல்லா இருக்காது. இருந்தாலும் இதுக்கு மூடி பின்னணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த பிங்க் கலர் மூடியில் இப்படி கீழ்ப்பக்கம் பார்த்தா மாதிரி ரெட் கலரில் ஒரு சின்ன ஃப்ளாப் மாதிரி பின்ன போகிறோம். இதுக்காக 2 அடியில் 2 ஒயரும் 1 அடியில் 1 ஒயரும் எடுத்துக்கோங்க போதும். 2 அடியில் கட் பண்ண ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்துக்கோங்க. கரெக்டாக 2 பிஸ்கெட் நாட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம அந்த ஃப்ளாப் பின்ன போகிறோம். நார்மல் நாட்டுக்கும் பிஸ்கெட் நாட்டுக்கும் இடையில இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணி இப்படி கீழ்ப்பக்கமாக கொண்டு போங்க. இந்த 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. அடுத்து 1 அடியில் கட் பண்ண ஒயர் எடுக்கிறேன். 2வது ஒயர் சொருகணும் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் சொருகி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி கீழ்ப்பக்கமாக கொண்டு போங்க. லெஃப்ட் சைடு சின்னதாக ஒயரை விட்டுருங்க. 3 ஒயர் வந்துட்டு ஒரே அளவில் இருக்கணும். ஃபஸ்ட்டு 2 ஒயர் எந்த அளவில் இருக்கோ அதே அளவில் 3வது ஒயர் வந்துட்டு இருக்கணும். இப்போது இந்த சின்னதாக உள்ளுக்குள்ளே கொண்டு போனோம் இல்லையா லெஃப்ட் சைடு, அதை வந்துட்டு இந்த மூடிக்குள்ளே சொருகி விட்டுருங்க. நமக்கு ஈவன் நம்பரில் இருக்கக்கூடாது, ஆட் நம்பரில் இந்த மூடி இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு ஒயர் வந்துட்டு இன்செர்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து 2 அடியில் கட் பண்ண இன்னொரு ஒயர் எடுத்து இந்த 3வது ஒயரை இன்செர்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போது மொத்தம் நமக்கு 5 ஒயர் இப்படி கீழ்ப்பக்கம் பார்த்தா மாதிரி வரும். கரெக்டாக அந்த 2 பிஸ்கெட் நாட் இருக்கு இல்லையா, அந்த 2 பிஸ்கெட் நாட்டுக்கு உள்ளேயே வந்துட்டு இந்த ஒயர்ஸை இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெட் ஒயர் வச்சு பின்னி இருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளேயே இந்த 5 ஹோலில் 5 ஒயரை வந்துட்டு இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 5 ஒயரும் ஒரே ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு சின்னதாக விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. 2வது பவுச் ரெட் கலரில் பின்னி இருக்கோம் இல்லையா, ஸோ இந்த ஃப்ளாப்பும் கரெக்டாக ரெட் கலரில் தான் இருக்கணும். அதே சமயம் பிங்க் கலர் அந்த பர்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கும் மேட்சிங்காக இருக்கணும். அது மாதிரி ஒயரை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பிங்க் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனில் இந்த பர்ஸ் வந்துட்டு பின்னியிருக்கேன். 2வது கம்பார்ட்மெண்ட் பர்ஸ் வந்துட்டு எல்லோ அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனில் பின்னியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளாப் வந்துட்டு 2த்துக்குமே மேட்சிங்காக இருக்கும். நீங்கள் ஒரே கலர்லேயே போடுறதா இருந்தாலும் இந்த பர்ஸை போட்டுக்கலாம். இப்போது கடைசியாக 5வது நாட் போடுறேன். 5வது நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே மடித்து வந்துட்டு எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம்.
5 நாட் வரிசையை போட்டு முடிச்சுட்டு ரைட் சைடு இருக்கிற ரன்னிங் ஒயரை இந்த ஒயருக்கு பின் பக்கத்தில் இப்படி கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. மறுபடியும் இந்த ஒயரை இப்படி மடிக்கணும். இப்படி மடிக்கும் போது இந்த ஒயருக்கு பின் பக்கத்தில் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் லூஸும் இருக்கக்கூடாது, டைட்டும் இருக்கக்கூடாது. கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஒயரில் நம்ம நாட் போட போகிறோம். நார்மலாக எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு பின்பக்கம் இருக்கிற ஒயர் லூஸாக இருந்தால் டைட் பண்ணிக்கோங்க, இல்லை டைட்டாக இருந்தால் லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 2வது நாட் போடுறேன். 2வது நாட் போடும்போது இந்த பின்பக்கம் கொண்டு வந்தோம் இல்லையா, அந்த ஒயரோடு சேர்த்து நாட் போடுறேன். அந்த ஒயருக்கு கீழே இந்த ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு எப்பவும் போல் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடில் பின்னும்போது உள்ளுக்குள்ளே ஒயரை சொருக வேண்டிய வேலை நமக்கு இல்லை. ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த ஒயரோடு சேர்த்து நாட் போடுறேன். இதை ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு நான் கடைசியில் காமிக்கிறேன். இப்போ அடுத்து பாருங்கள், நார்மலாக நாட் போடுற மாதிரியே போடுறேன். ஆனால் உள்ளே இருக்கு இல்லையா, அந்த ரன்னிங் ஒயரோடு சேர்த்து நாட் போடுறேன். நடுவில் இருக்கிற 3 ஒயர் மட்டும் உள் ஒயரோடு சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. கடைசி நாட் வந்துட்டு எப்பவும் போல் போட்டுக்கோங்க. அந்த உள் ஒயரோடு சேர்த்து போட வேண்டியதில்லை. இப்போது 3வது வரிசை பின்ன போகிறோம். ரைட் சைடு இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி பின் பக்கமாக லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இப்படி மடிக்கணும். மடித்ததுக்கப்புறம் பின்பக்கம் இருக்கிற ஒயர் லூஸும் இருக்கக்கூடாது, டைட்டும் இருக்கக்கூடாது. கரெக்டாக வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாட் நார்மலாக போட்டுக்கோங்க. உள் ஒயரோடு சேர்த்து போட வேண்டியதில்லை. 2வது நாட்டு, 3வது நாட்டு, 4வது நாட்டு மட்டும் உள் ஒயரோடு சேர்த்து நாட் போடணும். உள் ஒயரோடு சேர்த்து எப்படி நாட் போடுறேன் பாருங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனலில் உடன் ஹேண்டில் பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருந்தோம். அந்த உடன் ஹேண்டில் பேஸ்கெட்டில் தான் இந்த மெத்தடில் முதல் வந்துட்டு நம்ம பின்னியிருந்தோம். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் உடன் ஹேண்டில் பேஸ்கெட்டுக்கு கட் பண்ணி பின்னுவோம். அது ஃபினிஷிங் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் இருந்துச்சு. நிறைய ஒயரை வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் பின்னி பார்க்கலாமேன்னு பின்னி பார்த்து ரொம்ப நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் போட்ட ஹேண்ட்பேக் பர்ஸுக்கெல்லாம் இந்த மெத்தடில் தான் மூடி வந்துட்டு பின்னியிருப்பேன். இப்போ கடைசி ஒயர் நார்மலாக போட்டுக்கோங்க. நார்மலாக போட்டுட்டு அடுத்து 4வது வரிசை பின்ன போகிறோம். இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே உள் பக்கமாக லெஃப்ட் சைடு கொண்டு வந்து இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நார்மலாக நாட் போட்டுக்கோங்க. 2வது நாட்டு, 3வது நாட்டு, 4வது நாட்டு உள் ஒயரோடு சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. கடைசி நாட்டு நார்மலாக போட்டுக்கோங்க. இந்த எல்லோ கலர் பேஸ்கெட்டுக்கு பட்டன் ஹோல் பின்னியிருப்பேன். பட்டன் வந்துட்டு ஹார்ட் ஷேப்பில் பின்னிட்டு அந்த பட்டன் ஹோல் அந்த ஹார்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே இப்போ நான் பின்னுறேன் இல்லையா, இதே மாதிரி பின்னி நடுவில் வந்துட்டு சென்டரில் பெருசாக ஹோல் வச்சுருப்பேன். நம்ம ஷர்ட்டுக்கெலாம் பட்டன் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கு வந்துட்டு அந்த ஹோல் வச்சு பட்டன் போடுற மாதிரி லாக் பின்னியிருப்பேன். இப்போ நம்ம பாக்கெட் பின்ன இதே மெத்தட்லேயே இந்த பேகுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் தனியாக வந்துட்டு பேஸ்கெட்டில் அட்டாச் பண்ணி பின்னியிருப்பேன். இப்போ நம்ம பின்னி இருக்கிற இந்த பேகுக்கு 4 வரிசை மட்டும் இந்த ஃப்ளாப் வந்துட்டு பின்னா போதும். இதுக்கு மேலே பின்ன வேண்டாம். இப்போது ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு எல்லா ஒயர்ஸையும் இந்த ஃப்ளாப்குள்ளே சொருகி விட்டுருங்க. இந்த மாதிரி மெத்தடில் பின்னதுனால பாருங்கள் உள்ளுக்குள்ளே ஃபினிஷிங்கும் நமக்கு நீட்டாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ண ஒயர், முடித்த ஒயர், அதுக்கப்புறம் மேல் பக்கம் போகிற ஒயரை மட்டும்தான் மடித்து நம்ம சொருகி விடுவோம். ரெட் நாட்டில் 3 நாட்டில் மட்டும் இந்த ஒயர்ஸை சொருகி விடுங்க. மீதி எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்துச்சுன்னா அதை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. பிங்க் கலர் மூடி இருக்குது இல்லையா, அதில் வந்துட்டு இந்த ஒயரை சொருகக்கூடாது. இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிட்டு பார்க்கலாம். ரெட் நாட்டில் மட்டும் இந்த ஒயரை சொருகியிருக்கேன். சொருகிட்டு கட் பண்ணிடுறேன் பாருங்கள். இப்போ மூடியில் ஒரு சின்னதாக மூடி நம்ம பின்னியாச்சு. அப்புறம் இதில் இப்போ நம்ம மேக்னெட்டிக் லாக் வைக்க போகிறோம். இந்த மேக்னெட்டிக் லாக்கில் 2 பட்டன் வரும். ஒன்று திக்காக இருக்கும், இன்னொன்று தின்னாக இருக்கும். திக்காக இருக்கிறத பர்ஸில் செட் பண்ணிக்கோங்க. தின்னாக இருக்கிறத மூடியில் கரெக்டாக சென்டர் பார்த்து செட் பண்ணிக்கோங்க. 5 வரிசையில் நடுவில் 3வது வரிசை இருக்குது இல்லையா, அதில் தான் மேக்னெட்டிக் லாக்கை ஜாயின் பண்ணுறேன். இதே மாதிரி பேஸ்கெட்டில் கரெக்டாக சென்டரில் எல்லோ லைன் வருது இல்லையா, அதில் வந்துட்டு செட் பண்ணணும். இதில் வாஷர் கொடுத்துருப்பாங்க. வாஷர் போட்டும் போடலாம், போடாமையும் போடலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ட்வின் பர்ஸ் பிஸ்கெட் நாட்டில் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.